யாருடைய ஜனாசாவில் அதிகமான பேர் கலந்து கொள்கிறார்களோ துவா செய்கிறார்களோ அவருடைய பாவம் அதுக்கு ஏற்றவாறு மன்னிக்கப்படும் என்றெல்லாம் நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. இது பற்றி மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் விரிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ஒருத்தர ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து போனவர், சஹாபி தான், முஸ்லீம் தான். அவர் கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க தொழுக முடியாதுட்டாங்க. ஏன் தொழுக முடியாதுட்டாங்க? இது முஸ்லீமில் 2309 ஹதீஸில் இருக்கிறது. ஏன் தொழுக மாட்டேன்ட்டாங்கன்னு கேட்டால், நேற்று நம்ம காரணத்தை சொல்லியிருக்கிறோம். யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரகத்தில் காலாகாலத்துக்கும் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு எழுதிட்டான். தற்கொலை செஞ்சவனுக்கு நிரந்தரமாக இருப்பான்னு எழுதின பிறகு மாற்ற சொல்லி கேட்கலாமா? அல்லாஹ் யாரை மன்னிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணி விட்டானோ அவங்களுக்கு பாவம் பண்ணி தேடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான் பாருங்க. மாகானில் நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன வலவ் கானு உலி குர்பா. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவங்க நபிக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மூமின்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுங்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த கேட்டகரியில் இதை வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கேட்டகரியில் வைக்கிறாங்க? இணை கற்பித்தவனுக்கு எப்படி பாவ மன்னிப்பு தேட முடியாதோ அதே மாதிரி தற்கொலை செய்தவனுக்கு தொழுவிக்க முடியாது. ஏன் தொழுவிக்க முடியாது? அல்லாஹ்வை எதிர்க்கிறது. அப்போ சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, நரகத்தில் எப்போதும் கிடப்பான் என்று சொல்லியிருக்கும் பொழுது, அந்த ஜனாசா கொண்டாந்து வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் மன்னிப்பாயாகன்னு கேட்டா, யா அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பாயாகன்னு கேட்டா, அவர் சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக நரகத்திலிருந்து காப்பாயாகன்னு கேட்டா, அப்போ அல்லாஹ் எடுத்த முடிவுக்கு எதிராக அல்லாஹ்விட்ட கோரிக்கை வைக்கிறது. எதை பற்றி பேசக்கூடாதுன்னு எல்லாம் முடிவெடுத்து விட்டானோ அதை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசா இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு தொழுகையை நடத்தலை. அதை மட்டும் இந்த சமுதாயம் ஒழுங்காக கடைப்பிடிச்சி இருந்தால் ஒருத்தன் தற்கொலை செய்ய மாட்டான். ஒரு ஆள் தற்கொலை செஞ்சு யாரும் தொழுவிக்கலன்னு வைங்க, அடுத்து எனக்கு வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுக்கு அதிரடி வைத்தியம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இந்த தற்கொலை மேட்டர் இல்லாமல் போய் ஒழிஞ்சு போச்சு. ஏன்? கடைசி நேரத்தில் கிடைக்கிற ஒரு துவா கூட இல்லாமல் சும்மா ஆடு மாடு கழுதை கொண்டே புதைக்கிற மாதிரி புதைச்சி போடுவாங்களே, அது மாதிரிலாம் நம்ம இறுதி நிலை ஏற்படும். மூத்துக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்க கூட யாருமே வரமாட்டாங்களே, அடக்கம் பண்ணலாம், கவன் போடுங்க, தூக்கிட்டு போங்க, குழியை வெட்டுங்க, கொண்டே புதைச்சிட்டு வாங்க. அதுக்கு இஸ்லாமிய முறை பிரகாரம் யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாகன்னு கேட்கலாம்னா கேட்கக்கூடாது. ஏன்? மன்னிக்க மாட்டான்ல. அது நிரந்தர நரகம் எல்லாம் முடிவாக்கிட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். ஒரு முஸ்லீம் எப்படி தற்கொலை பண்ணுவான்? இந்த போதனைகளை ஒரு முஸ்லீம் என்ன செய்யும்? தற்கொலையிலிருந்து தடுத்து நிறுத்திவிடும்.